சிறுவர்கள் சொன்னாங்க போட்டி ரொம்ப சமமா இருக்கு அப்படிங்கறத இவங்களும் நிரூபிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இங்க எல்லாருக்கும் உண்டு. ஒரு கைத்தட்டல் மூலமாக உற்சாகமான வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ராஜா, என்ன தலைப்பு? குழந்தைகளுக்கு தனித்திறன் பயிற்சிகள் வேண்டுமா வேண்டாமா? சொல்லும்போது கூட பாருங்க, குழந்தைகளுக்கு தனித்திறன் பயிற்சிகள் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு திருத்தமா சொல்றான். உங்க எல்லாரையும் திருத்துற மாதிரி பேசவும் உங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. வேணும் அப்படின்னு யார் பேசுறா, வேண்டாம்னு யார் பேச போறா? நான் பேசுறேன். வேணும்னு பேசுறீங்க, அப்ப வேண்டாம். வேண்டும் அப்படின்னு ஹாரிஸ் ராஜாவுக்கு ஆதரவு கொடுக்கிறவங்களாம் உங்க கைத்தறல் மூலமா ஆதரவு. வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆராதனாவுக்கு ஆதரவு. இருவரில் யார் வெற்றி வாகை சூட போகிறார் அப்படிங்கறத பேச்சில் நிறைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். பேச்சுத்திறன் என்ற தனித்திறனை கொண்ட இந்த குழந்தைகளுக்கு தனித்திறன் பயிற்சிகள் வேண்டுமா வேண்டாமா என்ற தலைப்பில் வேண்டும் என்று பேசுவது தானே சரியாக இருக்கும். படிப்பே வராத குழந்தையை படினா அது எப்படிங்க படிக்கும்? சில குழந்தைகளுக்கு கலைத்திறன்கள் நன்றாகவே இருக்கும், ஆனால் கல்வி கற்றலில் மட்டும் பின்தங்கி இருப்பார்கள். இதைத்தான் குறிப்பிட்ட கற்றல் சார்ந்த இயலாமை, அதாவது ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி என்பார்கள். இதை எந்த பெற்றோர்களும் புரிந்து கொள்வதே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நிவாரண கல்வி, அதாவது ரெமடியல் எஜுகேஷன் தேவைப்படுகிறது. அது அவர்களின் தனித்திறனை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு திறன் இருக்கும். இத்திறனை வளர்க்கவும் மேம்படுத்தவும் பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இது சம்பந்தமான எதுவும் கல்வி திட்டத்தில் இல்லை. சரி, கல்வி திட்டத்தில் இல்லாத ஒன்றால் என்ன பலன்? மதிப்பெண்களை தாண்டி பல்வேறு முயற்சிகள் செய்துள்ளார்கள் என்ற பிம்பம் வேலை வாய்ப்பு கலந்தாய்வில் தேவைப்படுகிறது அல்லவா? தற்போது கூட கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என சென்னை IIT இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். இப்படி ஒருவரின் தனித்திறனை மற்றவர்களிடமிருந்து நம்மை மேம்படுத்தி காட்டும். அன்றாட வாழ்வில் சாதாரண செயல்களை தாண்டி அசாதாரண செயல்களை செய்யும் போதுதான் அவன் சாதனையாளராகிறான். நாம் தேடி போகாமல் நம்மை தேடி வர வைப்பது தனித்திறன் மட்டுமே. இதற்கு பயிற்சியும் முயற்சியும் கட்டாயம் தேவை. பெங்களூரை சேர்ந்த சஞ்சய் அருண்குமார் என்ற சிறுவன் 8 வயதிலேயே 80 உலக சாதனை படைத்துள்ளான். 7 வயதிலே கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளான். பல கலைகளுக்கு இவன் வாங்கிய விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆட்டிசம் குறைபாடு உள்ள மாணவர்கள் நீச்சலில் சாகச பயணம் செய்துள்ளனர். இப்படி கலை, விளையாட்டு போன்ற எல்லா துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளும் சாதனை படைத்துதான் வருகிறார்கள். இவர்களுக்கு தனி பயிற்சி என்ற ஒன்று இல்லை என்றால் இவர்கள் ஒரு மூலையில் தானே போய் முடங்கி இருப்பார்கள். ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த நம்ம தென்காசி பொண்ணு ஸ்கேட்டிங் பயணத்துல உலக சாதனை படைத்தாலே, தனி பயிற்சிக்கு இல்லாமல் குக்கிராமத்தை சேர்ந்த பெண்ணை பற்றி இதோ இந்த சங்கரா டிவியில் பேச முடியுமோ? பிரக்யானந்தாவும் குகேஷும் சதுரங்கத்தில் உலகே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார்களே, அட நம்ம ரித்துராஜ் தன் சிறு வயதிலேயே யூடியூபில் அறிமுகமாகி தன் நடிப்பு திறனால் பல திரைப்படங்களில் நடித்து சும்மா அசத்து கொண்டிருக்கிறானே. இவர்கள் எல்லாம் இந்த உச்சத்தை தொடுவதற்கு எவ்வளவு தனி பயிற்சிகள் பெற்றிருக்க வேண்டும் என்று சுமையாக தெரியும் பயிற்சிகள் எல்லாம் பின்னாளில் நம்ம சுகமோடு வாழ வைக்கும். சாதாரண மனிதனை சரித்திர மனிதனாக்கும். அதிலும் காலத்தோடு பயிர் செய்வது சால சிறந்தது. 5இல் வளையாதது 15இல் வளைக்க முடியாது. எனவே நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தனித்திறன் பயிற்சிகள் மிக மிக அவசியம் என்று கூறி இந்த இடத்துல நம்ம தலைவர் சொன்னதுதாங்க ஞாபகம் வருது. கண்ணா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைத்தது என்றைக்குமே நிலைக்காது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். ஆம், நண்பர் சொன்னது போல் குழந்தைகளின் ஆற்றலை வெளிக்கொண்டு வர தனித்திறன் பயிற்சிகள் வேண்டும் தான். அதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். ஆனால் பயிற்சி என்ற பெயரில் இளம் பயிர்களை வாட்டி வதைத்து அவர்களுடைய குழந்தை பருவத்தை சிதைத்து சிக்கலுக்கு ஆளாகும் அளவுக்கு பெற்றோர்களால் திணிக்கப்படும் தனித்திறன் பயிற்சிகள் தான் வேண்டாம் என்கிறேன். உதாரணத்திற்கு எனக்குள் இருக்கும் தனித்திறன் பேசுவது. அதை வளர்ப்பதற்காக என்னால் முடிந்த முயற்சியை நான் செய்வேன். ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தை பாடுகிறாள், எதிர் வீட்டு குழந்தை ஆடுகிறாள், உறவுக்கார குழந்தை மாரத்தானில் ஓடுகிறாள் என்று பிற குழந்தைகளோடு எங்களை ஒப்பிட்டு எங்களுக்கு விருப்பமில்லாத தனித்திறன் பயிற்சிகளை திணிப்பதை தான் வேண்டாம் என்கிறேன். ஒரு கழுதை கூட தன்னால் முடிந்த அளவுக்கு தான் பொதி சுமக்கும். ஆனால் எங்கள் எதிர்காலம் எழில்மயமாக இருக்க வேண்டும் என்ற பெயரில் எங்கள் உடலும் மனதும் சுமக்க முடியாத அளவுக்கு சுமையை எங்கள் மீது ஏற்றி வைக்கிறீர்களே, நியாயமா இது? வாரத்தில் 5 நாட்கள் பள்ளிக்கூடத்திற்கு ஓட வேண்டியதாக இருக்கிறது. மீதம் இருக்கும் 2 நாட்களும் பயிற்சி கூடங்களுக்கு ஓட வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நாங்கள் எப்பொழுது எங்கள் குழந்தை பருவத்தை அனுபவிப்பது? இழந்த எதை வேணாலும் மீட்டெடுத்து விடலாம். ஆனால் கொஞ்சி பேசி சிரித்து விளையாடி மகிழ வேண்டிய குழந்தை பருவத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அதை மீட்டெடுக்க மாற்று வழி ஏதேனும் தெரிந்திருந்தால் கூறுங்கள். இல்லை என்றால் பயிற்சி என்ற பெயரில் எங்கள் பருவத்தை பந்தாடாதீர்கள். நான் குழந்தைகளான எங்களுக்காக மட்டும் பேசவில்லை, பெற்றோர்களான உங்களுக்காகவும் தான் பேசுகிறேன். ஆம், என் அம்மாவிடம் நான் ஏதேனும் பொருள் வாங்கித்தர கேட்டால் அவர்கள் உடனே கூறுவார்கள், காசை மரத்திலேயே காய்க்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இப்படி வீணாக்க முடியாது என்று. ஆனால் எங்களுக்கு விருப்பமில்லாத தனித்திறன் பயிற்சிகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை ஏன் வீணாக்குகிறீர்கள்? இப்பொழுது மட்டும் காசு மரத்தில் காய்க்காமல் உங்கள் வீட்டு செடியிலும் கொடியிலுமா காய்க்கிறது? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? கேட்டால் எங்கள் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்கிறோம் என்கிறீர்கள். நீங்கள் திணிக்கும் பயிற்சியால் எங்களுடைய நிகழ்காலமே இங்கு முடியாமல் படுத்துவிடும் போல் இருக்கிறது. இதில் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்து என்ன லாபம் காண போகிறீர்கள்? பெற்றோர்களே, உங்கள் ஆதங்கம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் நாங்கள் இழக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். என் குழந்தை என்னை விட பல மடங்கு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்கிறீர்கள். இந்த போட்டி நிறைந்த உலகில் நாங்கள் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனித்திறன் பயிற்சிக்கு அனுப்புகிறீர்கள். எங்கள் எதிர்காலத்திற்காக எல்லாவற்றையும் சிந்தித்த நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் அனுபவித்த மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட்டீர்களே. நிறைவாக ஒன்று கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய தனித்திறன் என்ன என்று கண்டறிந்து அதை வளர்ப்பதற்கான வழிகள் தான் வேண்டுமே தவிர தனித்திறன் பயிற்சிகளால் நாங்கள் அனுபவிக்கும் வழிகள் வேண்டவே வேண்டாம். எனவே எங்கள் வளர்ச்சிக்காக உழைத்து எங்களுடைய வழிகளை இன்று புரிந்து கொண்ட அனைத்து பெற்றோருக்கும் என்னுடைய உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இவங்க 2 பேரும் குழந்தைகளுக்கு தனித்திறன் பயிற்சிகள் வேணும் வேண்டான்னு இவங்க படுகிற வழிய ஆதங்கத்தை பேசி கவலையை சொல்லும் போது கூட எனக்கு வருத்தமா இல்லை. இவங்க 2 பேர் பேசின பிறகு முடிவெடுக்கணும்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நான் புயலுக்கு பிறகு அமைதி அப்படிங்கிற மாதிரியே ஒரு புயலுக்கு பிறகு ஒரு அமைதி ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. அதுவும் ஆராதனா ஓட வேண்டி இருக்கு தூரம்தான் குறைய மாட்டேங்குதுன்னு ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. ஹாரிஸ் ராஜா ஒரு பேச்சாளருங்கிற ஒரு முறையில் சொல்றையா, இந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்கே பயிற்சி தான் காரணம், உனக்கு பயிற்சி இல்லாமலா வந்தேன்னு ரொம்ப அழகா அவர் 2 பேரும் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் மதிப்பீடு செய்கிற நடுவர்களுக்கு கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே நாம கைத்தட்டல் கொடுத்துடலாம். சிறப்பான ஒரு மதிப்பீடு அவங்க 2 பேரும் செஞ்சிருப்பாங்க. முதல்ல எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். படித்தவர்கள் எல்லாம் 10ஓடு 11 ஆனார்கள், படிக்காதவரால் தான் பெயர் கிடைத்தது. இதுக்கெல்லாம் மதிப்பெண்லாம் கிடையாது. இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்தம்மா உண்மையாக மதிப்பெண் போடுறதை நிறுத்திட்டு என் பிள்ளைய அதை பாரதி சொல்லுவாள்ல, கண்ணம்மா உச்சி முகுந்தால் ஊரார் புகழுகின்ற போது அப்படியே சத்தியமாக சொல்கிறேன்,
உன்னைய பெற்றவங்களை காட்டிலும் நாங்கள் சங்கரா பெருமைப்படுறோம். அவ அதுலேயும் ஒரு நல்லா சொன்னான், பேச்சு வரணும் அதோட விடுங்கடா, இவன் பாடுறான், இவன் ஆடுறான், அவன் அதை பண்ணுறான், ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க, அதுதான் பிள்ளைகளுக்கான மதிப்பீடு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் நம்ம மணிகண்டன் அண்ணனுக்கு. எங்கள் அன்பு கவிஞர் நிறைவான வார்த்தைகளை சொல்லி பாராட்டக்கூடியதில் வல்லவர். நிறைவா பேசியிருக்கிற இந்த பிள்ளைகளை எப்படி வாழ்த்த போகிறார்னு கேட்க ஆவலோடு இருக்கிறோம். ஹாரிஸ் ராஜா, இனிமேல் உன்னுடைய பெயரை வந்து பேச்சின் ராஜா என்று வைத்துக் கொள்ளலாம். மிகச்சிறப்பான பேச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு சோர்வோ அல்லது ஒரு தயக்கமோ அல்லது யோசனையோ ஐயோ மறந்துடுவோமோ அப்படிங்கிற பயமோ பதற்றமோ ஒரு இம்மி அளவு கூட உன்னிடத்தில் இல்லை. உன்னுடைய அந்த பயிற்சியின் மீதும் முயற்சியின் மீதும் நீ வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிக மிக பிடித்தது. வாழ்த்துக்கள். வளமான ஒரு எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. இந்த களத்தை வந்து நீ நன்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய். அதை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பேசும்போது சில சமயங்களில் அரிதினும் அரிதா சில வார்த்தைகளில் மட்டும் தெளிவு குறைகிறது. ரொம்ப அரிதா, அது பெருசாக தெரியல, ரொம்ப சின்ன விஷயந்தான். அதை மட்டும் திருத்தி கொண்டால், கொஞ்சம் சில சமயங்களில் நிறுத்தி கொண்டால் இன்னும் வந்து உன்னுடைய பேச்சு வந்து பிரகாசிக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இவர் வந்து ஒரு ஆர்ப்பரிப்பான புயலா இந்த சபையினுடைய அந்த ஒட்டுமொத்த மதிப்பையும் பெற்று விடுகிறாரே அப்படின்னு பார்த்தா, ஆராதனை வந்து ஒரு அமைதியான புயல்லாம் என்று நிரூபிப்பது போல அவங்க பேச்சு இருக்கு. ஹாரிஸ் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு வசனத்தை பேசி கைத்தட்டெல்லாம் அப்படியே அதிர அதிர நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆராதனாவுடைய உடல் மொழியை பார்க்கணும், ஒரு சிறு சலனம் கூட இல்லை. அது அவர்கள் அந்த பாப்பா வந்து தன்னுடைய திறமையின் மீது, தன்னுடைய அந்த நினைவாற்றலின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. பயமென்னும் பேய்தனை அடித்தோம் அப்படின்னு பாரதியாருடைய அந்த வார்த்தை இந்த குழந்தையை பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறது. தனித்திறன் பயிற்சி வேண்டும் அப்படின்னு பேசுவது எளிது. தனித்திறன் பயிற்சி வேண்டாம்னு இந்த குழந்தை என்ன பேசும்? எப்படி அதை வேண்டாம்னு ஒரேடியாக எப்படி மறுக்க முடியும்? அடிப்படையில் ஹாரிஸ் சொன்ன மாதிரி இது தனித்திறன் தான் எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது அப்படின்னு எல்லாருமே அடிப்படையில் தனித்திறனால தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் எல்லோருமே. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை என்ன பேச போகிறது என்று பார்த்தால், முதல் வரியிலேயே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க தன்னுடைய நோக்கம் என்னன்னு. தனித்திறன் பயிற்சி ஒட்டுமொத்தமாக வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை, இதற்காக நாங்கள் அனுபவிக்கிற வதைகள் வேண்டாம், வலிகள் வேண்டாம், அதைத்தான் வேண்டாம்னு சொல்கிறோம் என்று அந்த குழந்தை தெள்ளத் தெளிவாக முதல் பந்திலேயே ஒரு 6 ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு ஆட்டம் இல்லை, ஒரு அமைதியா நிதானமா அழகழகான கருத்துக்கள். முகம் வந்து சீரியஸாக இருந்தாலும் அவ்வப்போது அபிநயம் செய்தாலும் கருத்து பார்த்தா அதுவும் சிறப்பானதாக இருக்கு, அதுவும் சுவையானதாக இருக்கு. அதனால இந்த நிதானம், இந்த சலனம் இல்லாமல் அந்த தைரியமாக எந்த சூழல் வந்தாலும் நான் பார்த்துப்பேன் என்கின்ற அந்த ஒரு திண்மை, அந்த உறுதி இந்த குழந்தைகிட்ட நிரம்ப இருக்கிறது. சில இடங்களில் வந்து இந்த லா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கும். அந்த அந்த குண்டுலா போடுவோம் இல்லையா, அந்த லா வந்து கொஞ்சம் உச்சரிப்பு அது மட்டும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா இன்னும் நீ ஓங்கி விஸ்வரூபம் எடுப்ப. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா நிறைவான வார்த்தைகளால் வாழ்த்தி இருக்கிற அண்ணன் நிரஞ்சன் பாரதிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், நன்றிகள். ஹாரிஸ் ராஜா, ஆராதனா 2 பேரும் அவங்க உரையில மிக சிறப்பாக பேசி 2 நடுவர்கள்கிட்டையும் பாராட்டுகளை வாங்கி இருக்கிறாங்க. ஹாரிஸ் ராஜா முகத்தில் இன்னைக்கு தானே நான் பதட்டத்தை பார்க்குறேன். ஏன்னா அவ்வளவு அழகா ஒவ்வொரு சுற்றுலையும் வந்து பேசிட்டு அற்புதமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வாங்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு தான் நம்மளை அனுப்பாமல் நிறுத்தி வச்சிருக்காங்களே, எதுக்குன்னு அவனுக்கு தெரியல. இப்போ இந்த 2 பேர்ல யாரோ ஒருவருக்கு பச்சை வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்னு நேயர்கள் எதிர்பார்க்கிறாங்க. 2 பேருக்கும் கிடைக்காதா அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் இயக்கத்தோடு இருக்கிறாங்க. சமூக கருத்துக்களை இந்த மன்றத்தில் பேசி தமிழை மணக்க செய்திருக்கிற இந்த 2 மழலை செல்வங்களுக்கும் எந்த வெளிச்சப்பூக்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இதோ பார்க்க இருக்கிறோம். வெளிச்சம்.
வீட்ல இருந்து சொல்றாங்க இந்த முடிவு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ரொம்ப அழகா 2 பிள்ளைகளுக்கும் பச்சை நிறத்திலான அந்த வெளிச்சப்பூக்கள் கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள். ரொம்ப அழகா 2 பேரும் பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் உங்களை வாழ்த்தி உங்களை வாஞ்சையோடு அணைத்திருக்கிறார்கள். அப்படியே வெளிச்சத்தையே அவன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அழகான இந்த 2 பிள்ளைகளையும் இந்த தமிழ் சமூகமும் வாரி அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள். நன்றி இருவருக்கும்.